நம்ம ஜென்ரலா இப்ப கிரிக்கெட்ல பார்த்தா இங்கிலாந்து தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, கிரிக்கெட்ல யூகேன்னு வரவே வராது. இங்கிலாண்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல வேல்ஸை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி கூட சொல்ல முடியாது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ்லாம் சேர்ந்துதான் இருப்பாங்க. தனியா பிரிட்டன் மட்டும் தனியா ஒரு இடத்துல போக மாட்டாங்க. அண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்படின்னு இப்போ வந்துட்டு யூகே, இங்கிலாந்து, பிரிட்டன் இதோட ஃபிளாக் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரே கண்ட்ரி தானா? இப்போ நம்ம இந்தியா, பாரத் அப்படின்னு சொல்றோம், அதே தானா இல்ல வேற என்ன கான்செப்டுங்க? இது வந்து ஒரே ரீஜன் தான், அதாவது ஒரே ஏரியா தான். பட் ஒவ்வொரு இது எல்லாத்துக்குமே வேற வேற மீனிங் இருக்கு ஆக்சுவலா. இப்போ நீங்க வந்து யூகே, நம்ம ஜென்ரலா இப்ப கிரிக்கெட்ல பார்த்தா இங்கிலாந்து தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, கிரிக்கெட்ல யூகேன்னு வரவே வராது, கரெக்ட். பிரிட்டன் அப்படின்னு வராது. ஆனா இந்தியாவை ரூல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட். இந்தியாவை யூகே ரூல் பண்ணிச்சுன்னு ஜென்ரலா யாரும் சொல்ல மாட்டோம். இங்கிலாந்துன்னு சிலவங்க சொல்லுவாங்க, இல்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு, மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூரோப்போட வெஸ்ட்ல இருக்கிற இந்த 2 ஐலாண்டு தான் வந்து யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த 2 ஐலாண்டு கம்ப்ளீட்டா கிடையாது. இதுல வந்து ஒரு பெரிய ஐலாண்ட் இருக்கு அண்ட் பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கு. ஸோ நம்ம யூகேன்னு எடுக்கிறது இந்த பெரிய ஐலாண்டு கம்ப்ளீட் ஆகும், இந்த சின்ன ஐலாண்ட்ல இருக்கிற நார்தர்ன் ரீஜன் இதெல்லாம் வந்து நம்ம யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த யுனைடெட் கிங்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நார்தர்ன் ஐலாண்ட் அப்படின்ற ரீஜன் இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, ஸ்காட்லாந்து இருக்கு, வேல்ஸ் இருக்கு. ஓகே, நாலும் சேர்ந்ததுதான். இந்த 4ம் சேர்ந்ததுதான் யுனைடெட் கிங்டம். ஓகேங்களா? இப்போ இந்த சின்ன ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாந்து அப்படின்ற தனி கண்ட்ரி இருக்கு. அதுக்கும் நார்த்தன் அயர்லாண்டுக்கும் என்ன சார்? ஒரு ஐலாண்ட்ல இருக்கிற ரீஜன் தான். பட் வந்து இது 2ஆ ஸ்பிளிட் ஆகி ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டுன்றது ஒரு தனி நேஷன். ஓகே. நார்தர்ன் அயர்லாண்ட்ல இருக்கிறவங்க வந்து பார்ட் ஆஃப் யூகே. ஸோ அது தனி ரீஜன் தான், பட் வந்து அது பார்ட் ஆஃப் யுனைடெட் கிங்டம். ஓகே. அயர்லாண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட நீங்க போயிட்டு நீங்க பிரிட்டிஷான்னு கேட்டா அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து அவங்களுக்குள்ள ஒரு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு எனிமிட்டி எப்பயுமே இருக்கும். ஸோ இவங்க வந்து அவங்களோட கல்ச்சரே வேற, அவங்களோட கல்ச்சர் வேற, அவங்களுடைய ஆக்சென்டே வேற. அவங்க பேசுறது இங்கிலாந்துல இருக்கிற நிறைய பேருக்கே புரியாது. இப்ப நீங்க பார்லிமெண்ட்ல அவங்களுடைய பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இதுல வந்து அவங்க டிபேட்லாம் நடத்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஃபன்னியா ஒரு வீடியோ ரீசெண்டா கூட ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஐரிஷ் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து, இத்தனைக்கும் அவர் நார்தர்ன் அயர்லாந்து, அவர் பேசுற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கே புரியல, இத்தனைக்கும் அவர் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. ஓகே. அப்ப இவங்களோட பார்லிமெண்ட்ல இவங்களும் ஆமா ஆமா யூகேன்றதுக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு காமனான ஒரு பார்லிமெண்ட் தான் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு வேல்ஸ்ல இருக்கிறவங்க, ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறவங்க, நார்தர்ன் அயர்லாண்ட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே கம்பைண்டா ஒரு பார்லிமெண்ட்ல தான் உட்காந்து இது பண்ணுவாங்க. அண்ட் இவங்க எல்லாருக்குமே பிரைம் மினிஸ்டர் வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இதுல வந்து இந்த பெரிய ஐலாண்ட்ல வந்து அவங்க சொன்ன மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இங்கிலாந்து, அது நடுவில் இருக்கிறது, அதோட கேபிட்டல் வந்து லண்டன். அப்புறம் வந்து வேல்ஸ் இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்காட்லாந்து இருக்கு. ஸோ இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு யூகே பாஸ்போர்ட் கிடைக்குது அப்படின்னா நீங்க இந்த ரீஜன்ல எங்க வேணாலும் போகலாம். இங்கிலாந்து மட்டும் இல்ல, இங்கிலாந்தோட நார்த்லயும் போகலாம், இங்கிலாந்தோட சவுத்லயும் போகலாம், பக்கத்து நார்தர்ன் ஐலாண்ட்லயும் போகலாம். அயர்லாண்டுக்கு போக முடியாது. அயர்லாண்டுக்கு போக நீங்க தனியா, அங்க எல்லாமே டிஃப்ரெண்ட். நீங்க ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி தான் அது. ஆக்சுவலி அவங்க இதோட பார்ட்டே கிடையாது. இதுல வந்து பிரிட்டன் அப்படின்னு பிரிட்டிஷ், நீங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன் ஒருத்தவங்க அவங்களை ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா அவங்க வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல வேல்ஸை சேர்ந்தவங்களா இருக்கலாம். நார்தர்ன் ஐலாண்ட் கிடையாது. சோ நார்தர்ன் ஐலாண்ட் உள்ள வரும்போது இது யுனைடெட் கிங்டமா மாறும். நார்தர்ன் ஐலாண்ட் இல்லைன்னா இது வந்து பிரிட்டன். ஓகே. அப்போ இந்த கவர்ன் பண்ணாங்கல்ல காலனைசேஷன் அந்த பீரியட்ல வந்துட்டு நார்தர்ன் ஐலாண்டு இருப்பாங்க, அயர்லாண்டும் இருப்பாங்க. பட் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்றது இந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்க தான். இந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்க தான் மேக்சிமம். இப்போ வந்து இந்தியாவை வந்து ரூல் பண்ணது பாத்தீங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்தவங்களும் இருந்திருப்பாங்க, வேல்ஸை சேர்ந்தவங்களும் இருந்திருப்பாங்க, ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, அயர்லாண்டை சேர்ந்தவங்களும் இருந்திருப்பாங்க. அவங்க வராமலே லைக் கம்ப்ளீட்டா அவங்க இல்லாம இருந்திருக்க மாட்டாங்க. பட் மேஜரா இந்த பிரிட்டிஷ் அப்படின்றது இந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்க தான், இந்த ஐலாண்ட்ல பிறந்தவங்க தான் வந்து அவங்கள பிரிட்டிஷ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நேட்டிவ்ஸ் மாதிரி. ஆமா, நேட்டிவ்ஸ் மாதிரி. ஸோ இவங்க வந்து
ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க வந்து தனித்தனியா தான் இவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ கிரிக்கெட்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் போர்டு அப்படின்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் இருக்கும். நீங்க அந்த இங்கிலீஷ் போர்டு பாத்தீங்கன்னா இசிபில வந்து ஆக்சுவலி வேர்ல்ட் கப் கூட இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் ஹோஸ்டட் பை இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ். பட் அது வந்து அயர்லாண்ட்லயும் உங்களுக்கு மேட்சஸ் நடக்கும், அயர்லாண்ட்லயும் நடக்கும். பிகாஸ் பக்கத்துல இருக்கிற நேஷன்ஸ்ல இது பண்ணணும். யூரோப்ல கிரவுண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்து டெஃபினட்டா அயர்லாண்ட்லயும் இருக்கும். ஹோஸ்டட் பை இவங்களும் அயர்லாண்டும் சேர்ந்து தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. பட் இங்கிலீஷ் போர்டு அப்படின்றது வந்து இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் இந்த 2 இடத்துல பிறந்தவங்க, இந்த 2 கிளப்பை ரெப்ரசென்ட் பண்றவங்க தான் உங்களுக்கு வந்து கிரிக்கெட் ஆடுற இது. ஓகே. அயர்லாந்து வந்து தனி கிரிக்கெட்டிங் கண்ட்ரியே இருக்கு, ஸ்காட்லாண்டும் தனியா ஒரு கண்ட்ரியே இருக்கு. பட் வேல்ஸ் தனியா கண்ட்ரி இல்ல, அது ஒரு சின்ன ரீஜன். ஓகே. சோ இவங்க வந்து அந்தமான் நிக்கோபார் மாதிரி அந்த மாதிரி கூட சொல்ல முடியாது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு குரூப் ஆஃப் ஃபைனான்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்களே, அந்த மாதிரி ஆக்சுவலா லைக் ஒவ்வொரு கேட்டகரியிலயும் இவங்க வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து மாறும். இப்போ ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து தனியா இங்கிலாந்து மட்டும் ஒரு வாருக்கு போக மாட்டாங்க. இவங்க கம்ப்ளீட்டா பிரிட்டன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து அந்த வாரை ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஆர்மி வந்து இவங்க எல்லாத்துக்குமே சேர்ந்து, யுனைடெட் கிங்டம் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் ஆர்மி ட்ரைனிங், ஆர்மி அனுப்புறது, ஆர்மி வார் பண்றது எல்லாமே வந்து இவங்க சேர்ந்து தான் இருப்பாங்க. தனியா பிரிட்டன் மட்டும் தனியா ஒரு இடத்துல வார் போக மாட்டாங்க. அண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்படின்னு சேர்ந்துதான் ஒரு முடிவு எடுக்கும். அதுல வந்து இவங்க எல்லாருமே இருப்பாங்க. நார்தர்ன் ஐலாண்ட்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான். ஆனா இப்போ நீங்க ஒலிம்பிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது கிரேட் பிரிட்டன் அப்படின்னு பாத்திருப்பீங்க. ஒலிம்பிக்ஸ் வந்து இப்போ வந்து மோஸ்ட் பாப்புலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங். நீங்க நிறைய இதுல பாத்தீங்கன்னா இவங்க நிறைய சாம்பியன்ஸ் ஸ்விம்மிங் அண்ட் சைக்கிளிங்ல வந்து இவங்க மோஸ்ட்லி டாமினேட் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து கிரேட் பிரிட்டன். சோ கிரேட் பிரிட்டன்னா அவங்க அந்த பிரிட்டிஷ் ஐலாண்ட்ல எங்க இருக்கிறவங்களா வேணாலும் இருக்கலாம். ஓகே. அதாவது அவங்க வேல்ஸ்லயும் பிறந்திருக்கலாம், ஸ்காட்லாண்ட்லயும் பிறந்திருக்கலாம், லண்டன் இங்கிலாந்துலயும் பிறந்திருக்கலாம். பட் வந்து கிரிக்கெட்ல வந்து அப்படி கிடையாது. இப்ப நீங்க ரக்பில பாத்தீங்கன்னா அயர்லாந்து தனியா இருக்கும். ரக்பி வந்து அயர்லாந்துல பாப்புலர் ஸ்போர்ட். எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துல இருக்கும், பட் அயர்லாந்து வந்து மோர் பாப்புலர் நினைக்கிறேன். சோ இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க வந்து வேற மாதிரி தான் இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.